நண்பர்களே, பிர்லா ஓபஸில் இந்த ஹால் ட்ரை என்ற வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் வந்து 4 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த ப்ரைமர் நீங்கள் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் என்ன பண்ண துணி சோப்பு எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சுட்டு கையில் இருக்கிற பெயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் கழுவினாலும் போகாது. இதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன இடத்துல சோப்பு இல்லை. இது வந்து அவுட் ஆஃப் ஏரியா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடைங்களே இல்லை. வேறு வழி இல்லாமல் சாப்பாடு டைம் ஆகிடுச்சாங்காட்டியும் டைமுக்கு சாப்பிட்ணுன்றதாலையும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பெயிண்ட் இருக்குது. அப்படியே தான் சாப்பிட்டுட்டு வேறு வழி இல்லை. கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வந்து சாப்பிடக்கூடாது, தவறு இது. இந்த மாதிரி சாப்பிட்டா பெயிண்ட் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வேலை செய்யும்போது ரொம்ப எஃபெக்டாக இருக்குது. நம்ம சாப்பிடும் போது பெயிண்ட் வந்து வயிற்றுக்குள்ளே போனால் ரொம்ப பிரச்சனை வந்துடும். இது யாரும் செய்யாதீங்க. இருந்தாலும் எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிர்லா ஓபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செம்மையாக குவாலிட்டியாக இருக்குது பெயிண்ட்டு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, பிர்லா ஓபஸை பற்றி சொல்லுங்கள், பிர்லா ஓபஸ் வந்து பெயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேட்டீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது நான் இப்போ யூஸ் பண்ணலை. சில நேரத்தில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த பில்டிங் ஃபுல்லாக வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைமர் வந்து நான் யதார்த்தமாக நினச்சேன், ஆனால் வேறு லெவலாக இருக்குது. ஓகேங்களா? டைல்ஸில் இருந்தால் கூட சரி, அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா கிரிப்னஸ் பக்காவாக இருக்குது. நல்லா ஒயிட்டாகவும் இருக்குது, பிரைட்டாகவும் இருக்குது. நல்லா ஏர் கவரேஜும் வேறு லெவலாக இருக்குது. அதனால் நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா ஓபஸ் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி அடிக்கலான்ற தகவலை சொல்கிறேன். பிர்லா ஓபஸில் இந்த ஹால் ட்ரைன்ற வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் 4 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த ப்ரைமரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி அதிகபட்சமாக ஒரு 10 லிட்டருக்கு 1 லிட்டரு அந்த தண்ணி மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 20 லிட்டர் வாங்கினா 2 லிட்டர் ஊற்றினா போதுமானது. நல்லா ஏரியா கவரேஜ் வரும், பெயிண்ட் நல்லா வழவழப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து பாருங்கள் இந்த படியில் வந்து அடிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா ஒயிட்டாக பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ப்ரைமர் தான், வீட்டுக்கு வெளியில் அடிக்கக்கூடிய ப்ரைமர் தான். நீங்கள் இந்த ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் வாங்கினா 2 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுவே நீங்கள் 10 லிட்டர் வாங்கினா 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த பிர்லா ஓபஸில் ஹால் ட்ரைன்ற எக்ஸ்டீரியர் வால் ஃபிக்ஸ் 4 இயர்ஸ் வாட்டர் ப்ரைமர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு செம்ம குவாலிட்டியாக இருக்குது. நான் சொன்னது இதில் முக்கியமாக சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, பெயிண்ட்டு தரமாகிறதுன்றதை விட நீங்கள் வந்து வேலைக்கு போகும்போது பில்டிங்கில் வந்து துணி சோப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வேலையை முடிச்சுட்டு க்ளீனாக வந்து உங்கள் கையையும் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு போக முடியும், சாப்பிட முடியுன்றத இந்த நேரத்தில் வந்து சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வர பேக்கு 1 லிட்டரு பேக்கிங்கு பாருங்கள். இது வந்து 20 லிட்டரு பேக்கிங். 20 லிட்டரு வாங்கினா 2 லிட்டரு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுவே இது வந்து 10 லிட்டரு பேக்கிங்கு. இது வாங்கினீங்கன்னா 1 லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் தோராயமாக சொல்கிறேன், ஒரு 4000 ரூபாய் ரேஞ்சில் இருக்கும். அதாவது அதை விட குறைவாக தான் இருக்கும். நான் வந்து தோராயமாக சொல்கிறேன். அதேமாதிரி 10 லிட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எம்ஆர்எஃப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 2600 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2000 ரூபாய்க்கு மேலேயும் சொல்லலாம், குறைவாகவும் சொல்லலாம். தோராயமாக ரேட்டு சொல்ல முடியும். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.